நாடு தமிழனுக்கு தான் சொந்தம். ஈழ பிரச்சனை அடிச்சு கொண்டாங்க 2008 1.25 லட்சம் பேரை கொண்டா. இந்த கலைஞர் சப்போர்ட்டா இருந்தா, இந்த கனிமொழி சப்போர்ட்டா இருந்துச்சு, எல்லாருமே சப்போர்ட்டா இருந்தாங்க. அதனால தமிழனை காக்கணும், தமிழ் தேசியம் வளர்க்கணும், உண்மையான தமிழ் வாழணும். அப்படின்னா இதுல சார் ஜாதி மதம் இல்லை சார். இஸ்லாமியா இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்டினா இருந்தாலும் பரவாயில்ல, புரியுங்களா, இந்துவா இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து நாம் தமிழர். அதனால எல்லாருக்கும் ஒருங்கிணைப்பு ஒவ்வொரு ஊருக்கு கூப்பிடுறாங்க. தலைவரும் போய் எல்லாத்தையும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்களை குறையை கேட்கிறாரு, ஆதரவு தான்னு சொல்றாரு. செந்தமிழ் சீமான் இந்த தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்த நாடு வந்து கலைஞர் பேரில் நாடாகி போயிடும். ஏன்னா எல்லா பேரையும் திராவிட இயக்கம் கலைஞர் தான் வைக்கிறாங்க. திராவிட ஆட்சி இருக்கக்கூடாது. ஒரு காரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். திராவிட நாடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியார் சொல்கிறாரு. நீங்கள் பிரிட்டிஷ்காரன் வந்து நீங்கள் வந்து ஆட்சியை வந்து கொடுக்காதீங்க, இவங்கெல்லாம் காட்டு முறாண்டி, இவங்கெல்லாம் அறிவு வளர்ச்சி இல்லைன்னு அப்பவே பெரியார் சொன்னார். ஒத்துக்கலை. கல்வி அறிவை வந்து காமராஜ் தான் கொண்டு வந்தார். காமராஜ் தான் முக்கிய காரணம், பெரியார் காரணம் கிடையாது. பெரியார் தமிழ் மக்களை வந்து திட்டினாரு. அதாவது தலை குனிய விட மாட்டேன்னு சொல்லி ஸ்டாலின் நல்லா கேட்டுக்க. எக்ஸாம்பிள், தமிழக தலை குனிய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல. நல்லா கேட்டுக்க. ஒரு மனிதன் ஒரு 25 வருஷம் பக்கத்தை ஒரு சாரையா பாட்டில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு புல் போதையில வாங்கின சாப்பிட முடியல, தலைஞ்சு குனிஞ்சு நிற்கிறான். அந்த நாய் போய் சாப்பிடுது. நீ உனக்கு என்ன அறிவு இருக்கா? நீ ஏன் 24 மணி நேரம் மதுபான கடையை திறந்து இருக்க? சார் அந்த 3000 ஜெயலலிதா தான் சார் பண்ணிச்சு. எல்லாத்தையும் மதுபான கடையெல்லாம் பிரிட்ஜில் வச்சு நவீன தொழில்நுட்பத்தில் எல்லாம் பண்ணி இப்போ 35% பேர் மணி போய்க்கு அடைய சார். யாருக்கும் வேலை கொடுக்குறதில்ல. ஒவ்வொரு மாடல் தொழில் கூடங்கள்ல காமராஜருக்கு அப்புறம் வந்த வேணா திருட்டு பையன், ஐயோக்கிய பையன், முடிச்சு வைக்க பையன் சார். பன்னாட்டு தமிழ் கிறிஸ்தவ பேராலயம் சமூக நீதி பேரவை இவர்கள் சார்பாக நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பு ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் அமர்வு கேள்வி கேட்கறதுக்காக இந்த நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடந்துச்சு சார். காரணம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கு அதாவது அவங்க உரிமைகளும் தடையா இருக்குது, பாதுகாப்பு இல்லை. அதனால என்ன பண்றாங்க, இன்னைக்கு தமிழகத்தில் யாருக்கும் எந்தவித பாதுகாப்பும் இல்லை. இதுவாக வேண்டிதான் இந்த கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அதாவது செந்தமிழ் சீமான நீங்க அரசியலுக்கு ஏன் வந்தீங்க, அரசியலுக்கு வர காரணம் என்ன, ஏன் நடிப்புத்துறையை விட்டுட்டு ஏன் அரசியலுக்கு வந்தீங்க, இப்படி பல கேள்விகள்லாம் முன்வைத்தாங்க. காரணம் அது கூட செந்தமிழ் சீமான் வந்து 2000 ஈழத்தமிழ் பிரச்சனைனால நான் நடிப்புத்துறையை விட்டுட்டு மக்கள் நலன் காக்க, தமிழ் தேசியம் அழியுது, இதெல்லாம் மீட்டு எடுக்கணும், தமிழருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ல வச்சு தான் கிட்டத்தட்ட 2005 ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு பிரசன்ட் வரையும் மக்களை சந்திச்சுக்கிட்டு பல அரசியல் தேர்தலில் நின்று இப்படி இருக்க காலகட்டத்தில் ஒவ்வொரு சமுதாயம், இப்போ இஸ்லாமிய சமுதாயங்களை கூப்பிட்டு சீமானை வந்து கூப்பிட்டு அவங்கள குறைநேரைகளை சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்களா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை கேட்டு இருக்க காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு வந்து இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய இந்த கலந்துரையாடல் அமர்வுல வந்து அவங்க கேட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்னா, இன்னைக்கு கிறிஸ்தவரை பொறுத்தவரை வேர்ல்டுலேயே வந்து 280 கோடி மக்கள் தொகை இருக்காங்க சார். புரியுங்களா? அவங்க அதாவது 18ஆம் நூற்றாண்டுலாம் தமிழ் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாலேயே எல்லா மெடிக்கலு, கல்வித்துறை இதெல்லாம் அவங்க சொந்த பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்தியாவில் நல்லா பேர் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு விண்வெளி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம வானூர் இன்னைக்கு பிளேட்ல ஏற போறோமே, அதை கண்டுபிடிச்ச அமெரிக்கா ரகேஷ் கிறிஸ்தவர் தான். இன்னைக்கு இரவு பகலாக தாமஸ் ஆல்வா எடிசன் கிறிஸ்தவர் தான். நீங்க செல்லு பார்க்குற பத்தியில மார்க்கோனி இத்தாலிக்காரன் கண்டுபிடிச்சான், அவரும் கிறிஸ்தவர் தான். இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா ட்ரெயின் சார்ஜ் ஸ்டீபன்சன்ஸ் அவனையும் எடுத்தா கிறிஸ்தவர் தான். எதுக்கு இதை சொல்ல, கிறிஸ்தவனுடைய கலாச்சாரம் ஒரு அறிவியல் கூர்மையானவர்கள், அமைதியானவர்கள், ஏன்னா எதுவுமே வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்கள். அதனாலதான் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் கிறிஸ்தவருடைய பேராலம் இடிக்கப்படுகிறது, இஸ்லாமியர் கோயில்கள் இடிக்கப்படுகிறது. ஆளுகின்ற திராவிட ஆட்சியினால, அதாவது 67க்கு அப்புறம் வந்த திராவிட ஆட்சி எல்லாம் மண்ணுக்கும் உரிமைக்கு ஒவ்வொரு இனத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது, கேள்வி கேட்க ஆள் இல்லை. இதெல்லாம் தட்டி கேட்கணுங்கிற ஒரே இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆளு செந்தமிழ் சீமான் தான். அவரை நம்பி தான் இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு சமுதாயமும் கூப்பிட்டு பேட்டி காண்றாங்க. எங்களுடைய கலாச்சார மரபு கெட்டு போச்சு, எங்களுடைய தொழில் கெட்டு போச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் வந்து தொழிலே கிடையாது, எல்லாமே வந்து அந்தானி அபானி குரூப்பு. நீங்கள் அதானி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவனுக்கு கிட்டத்தட்ட 85 லட்சம் கோடி அவனுக்கு சொத்து மதிப்பு இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு ரிலையன்ஸ் அம்பானி எடுத்துக்கிட்டீங்கன்னா 95 லட்சம் கோடி அவனுக்கு சொத்து இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில்
$15 மில்லியன் இடம் வாங்கியிருக்கான். இங்க வந்து 30 லட்சம் கோடி இந்தியா கடன், தமிழ்நாடு வந்து 11 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு வாழ்வாதாரம் ஆளுகின்ற திராவிட அரசு யாருக்குமே வேலை கொடுக்கறது கிடையாது, எல்லாமே தன்னிச்சையா செயல்படுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டை பயன்படுத்துறது கிடையாது. இன்னைக்கு 24 மணி மது போதைக்கு ட்ரக்ஸ், மாத்திரை, ஊசி இது எல்லாமே மக்களை வந்து அடிமையாயிட்டான். 30% மக்கள் இளைஞர்கள் குடி போதைக்கு அடிமையாயிட்டான் சார். இதை சார்ந்த சுகாதார டிபார்ட்மெண்ட் அமைச்சர் அவர் சுப்பிரமணியன் இதை பத்தி கண்டுக்கிறது இல்லை, சீஃப் செக்ரட்டரி கண்டுக்கிறது இல்லை. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற உரிய காலத்தை தான் மையமாக வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பல்வேறு சின்ன ஒரு சமூகம் கூப்பிட்டா கூட அவங்கள மதித்து செந்தமிழ் சீமான் நேராக போய் அவங்களுடைய குறையை கேட்டு அதுக்கு நான் பக்கபலமாக இருக்கேன், உங்கள் தேவையில் நான் பூர்த்தி செய்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க, தமிழ் தேசியத்தை நம்ம காப்போம் அப்படின்னு இப்படி சொல்ற வகையில் எதுக்கு சொல்ல வரணும்? தமிழ் மரபு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ் மொழி பிரபலமான மொழி. இப்போ நீ மொரிஷியஸ் நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே உள்ள பணத்தில் நம்ம அதாவது 1000 தமிழில் பிரிண்ட் போட்டிருக்கான். அது மாதிரி 1912 அதே மாதிரி தமிழில் வந்து அந்த ரூபாய்க்கு நோட் அடிச்சிருக்கான். அதனால தமிழ் மொழியுடைய இம்பார்ட்டன்ஸ் சார் இப்போ உள்ள கலாச்சாரத்துக்கு. சார் விஜய் வந்து 25 வருஷமா சினிஃபீல்டில் இருக்கார் சார், புரியுங்களா? ஃபர்ஸ்ட் படத்துக்கு 620 கோடி பணம் வாங்குறாப்புல, கடைசி நண்பன் படத்துக்கு 150 கோடி பணம் வாங்குறாப்புல, இடையில 15 படம் நடிச்சிருக்காப்புல, 350 கோடி 250 கோடி இப்படி வாங்கும்போது அவருடைய நாணய மதிப்பு குறைஞ்சு போச்சு. வேற வழி தெரியல, அரசியலுக்கு வர்றதுக்கு அரசியலுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை சார். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் பெரிய டாட்டா ரத்தன் டாட்டா அவர் கிட்டத்தட்ட வந்து அவர் சம்பாரத்தில் 80 லட்சம் கோடியை மக்களுக்காக இலவசமாக கொடுத்தாரு. அதே அவர் சொந்தமாக நானோ காரை பயன்படுத்தினார். இன்னைக்கு இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் 5.25 கோடி ரூபா, BMW மார்க் 1 1,58,00,000, மார்க் 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கோடி. இந்த மாதிரி விலை உயர்ந்த ஆடி காரு, புரியுங்களா? 8 வகையான கார் வச்சிருக்காரு சார். மனிதனுடைய சாதாரண தொண்டை வந்து என்ன பண்றான், சாப்பிட்றானா, என்ன பண்றாங்களோ அவருமே தெரியாது. நான் சார் என்ன சொல்றேன்னா, அவர் ஆரம்பத்தில் இந்த மக்களுக்கு இந்த தொண்டர்களுக்கு ஏதாச்சும் செய்யவே கிடையாது. பொசுக்கள் நானே வருவேன், நானே எனக்கு டிஎம்கி தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாநாடு தெரியும் உங்களுக்கு. பரப்புரைக்கு கரூரில் நடந்துச்சு பரப்புரை. அந்த பரப்புரைக்கு வந்து அதாவது வந்து அவங்க கொடுக்கப்பட்ட இடம் வந்து குறுகிய இடம். அதை வந்து காவல்துறை வந்து கொடுத்தாலும் 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க அவங்கள்ட்ட, புஷியானது, நிர்மல் குமார், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆதவர்ச்சனா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. போய் இந்த இடத்த பார்த்து இது மக்கள் அதிகமாக வருவாங்க, இதெல்லாம் பாதிப்பு வரும்னா சொல்லலை. இப்போ இறந்துட்டாங்க, இறந்தது வீட்டை விட்டு இவர் வெளியே வரல. நான் என்ன சொல்றேன்னா, இவர் வந்து சொன்ன டைம் 11 மணினாக்க இவர் வர சாயந்தரம் 6 மணிக்கு வர்றாரு. 7 மணி நேரம் வித்தியாசம். அந்த 7 மணி நேரம் இந்த இவர் கவர்ச்சியா சினிமா துறையில் இருக்கிறனால அவரை பார்க்க வர்றாங்க. அப்போ வர்றவங்க அவங்க வந்து காலை 8 மணிக்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி இல்லை, சோர்வா இருக்காங்க, கூட்டம் நெரிசல். இவங்க கூட்டம் கூடட்டும்னே ஒரு நடிகர் சார், இவனுக்கு அரசியல் சம்பந்தம் இல்லை சார். நான் என்ன சொல்றேன்னா, சாவுக்கு முழு பொறுப்பு விஜய் தான் சார், 2ஆம் கட்ட தலைவர் தான் சார். அவன் மக்கள் மேல பாவம், அவங்க வந்து விழிப்புணர்வு கிடையாது. நம்ம போறோம் வரோம்னு சொல்லிவிட்டு இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்கா, அதாவது அதை ஷூட்டிங்க்கு பயன்படுத்திருக்காரு. ஷூட்டிங்கா அதாவது ஜனநாயகன்னு ஒரு படம் எடுக்கிறார் சார், சொந்த டைரக்ஷன்ல சொந்த முதலில் போட்டு எடுக்கிற படத்துக்கு ஷூட்டிங்காக தான் அதை பயன்படுத்துறாரு. அதை வந்து மத்திய புலனாய்வுத்துறை வந்து மத்திய புலனாய்வுத்துறையை குறைச்சலாம் வச்சலாம் விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. 90 நாள் டயத்தில் அவங்க முடிச்சிருவாங்க. அதோட ரிசல்ட் வரும்போது இவர் மறுபடியும் இந்த நடிப்பு தொழிலில் போனான்னு தெரியல. ஏன்னா பையன் போய் டிஎம்கே ஸ்டாலின்ட்ட மாலை போடுறான், இவர் நான் வந்து டிஎம்கே எதுக்கேங்கிறா, எது உண்மைன்னு தெரியல. இவங்களுக்கு பொருளாதார ரீதியில் தொழில் ரீதியாக போட்டி இவருக்கும் ஸ்டாலினுக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, திராவிட ஆட்சியை உதச்சி வரட்டோம்னு நாங்கள் ரிட்டர்ன் இருக்கோம். நீ இடையில உன் வேலை என்ன, நடிப்பு துறையில நீ போயிடணும். எங்களை பற்றி பேசுகிறோம், மக்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும், பொய் வாக்குறுதியெல்லாம் கொடுக்காத. உன் சொத்து பதிவு பண்ண நீ என்ன பண்ண போற, என்ன மக்களுக்கு செய்ய போற, ஏதாச்சும் இதுவரை சொல்லினா உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஏதாச்சும் பண்ண போறியா? ஒரு மாவட்டத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஏதாவது சொல்லியிருக்கியா? நீ இன்னும் வர்ற போற இத்தனை பேர் 41 பேர் செத்தானே, யார் செத்த? நீ வந்து பாத்தியா? நீ சித்தா பண்ண இருக்க முடியாது, ஏரியாவில் இருக்க முடியாது. நீ உடனே புறப்பட்டு பிளேட்டே இருக்க, சொந்த பிளேட் வச்சுக்கலாம் சார். 200 கோடி சார். நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுங்களா? இவர் நம்ம நாட்டை எப்படி கொடுக்குறது? இந்த மக்கள் சிந்திப்பாங்க சார். இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியத்தை காக்கணும்னா இன்னைக்கு செந்தமிழ் சீமானை விட்டா யாருமே கிடையாது சார். சாதாரண மனிதனுக்கு அவர் உரிமையை போராடி இருக்காரு. செந்தமிழ் சீமான் இந்த தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்த நாடு வந்து கலைஞர் பேரில் நாடாகி போயிடும். ஏன்னா எல்லா பேரையும் திராவிட இயக்கம் கலைஞர் தான் வைக்கிறாங்க. திராவிட ஆட்சி இருக்கக்கூடாது. ஒரு காரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன்.
திராவிட நாடா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியார் சொல்றாரு. நீங்க பிரிட்டிஷ்காரன் நீங்க ஆட்சியை கொடுக்காதீங்க, இவங்கெல்லாம் காட்டு முராண்டி, இவங்கெல்லாம் அறிவு வளர்ச்சி இல்லைன்னு அப்பவே பெரியார் சொன்னாரு. ஒத்துக்கலை. கல்வி அறிவை காமராஜ் தான் கொண்டு வந்தாரு. காமராஜ் தான் முக்கிய காரணம், பெரியார் காரணம் கிடையாது. பெரியார் தமிழ் மக்களை திட்டினாரு. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா கிருஷ்ணன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா ஒரு திராவிட இயக்க ஒரு மாநாட்டில் பேசலாம் சார். ஒரு பொது மீட்டிங்ல கிருஷ்ணன் கோயிலுக்கு போனாக்க மெழுகுவர்த்தி கேண்டில பிடிச்சிட்டு போய் காட்டுறாங்க, அதை தெய்வத்தை வணங்குறாங்க, அவன் சாமிக்கு கண் இல்லை அப்படிங்கிறான். அதே மாதிரி இந்துக்கள் கோயிலுக்கு போனா பாட கட்டி தூக்கிட்டு போறான், அந்த சாமி நொண்டி சாமிங்கிறான். இதே இஸ்லாமியர் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சாமிக்கு போல அல்லாஹூ அக்பர் கத்தி பேசுறான், அப்ப செவிட்டு சாமி ஆகிறான். இப்படி திராவிட இயக்கத்துக்கு எதிரான சமஸ்த நம்ம தமிழ்நாடு பெரிய கோயில்களும் மலைகளும் சூழ்ந்த அந்த இயற்கையான உள்ள ஒரு நாடு சார். இந்த திராவிட ஆட்சி அதை எல்லாமே பட்டா போட்டான் சார். ஒரு எக்ஸாம் சொல்றேன். 1976 புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் சுப்பையாங்கிற ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவர் இறந்துட்டாரு. இறக்கப்பட்ட ஒரு சொந்த நிலத்தில் அடக்கம் பண்றான். அந்த அடக்கம் பண்ண இடத்தை இன்னைக்கு டிஆர்ஓ ஆர்டிஓ கலெக்டர் பட்டா போட்டு கொடுக்குறான். உனக்கு அறிவு இருக்கா? நீ யாரா டிஆர்? உனக்கு யாரோ பெரியசாமி, நீ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு மாவட்டத்தில் சார் நீர் எல்லாம் அவன் பேருக்கு பட்டா போட்டான் சார். இன்னைக்கு நமக்கு போய் டப்பா வீட கொடுக்குறான். அந்த டப்பா வீட்டில் மந்திரி குடியிருப்பானா, ஒரு எம்எல்ஏ குடியிருப்பானா? இதெல்லாம் கேள்விக்குரிய வேலை. இதை சீக்கிரத்தில் மத்திய அரசு சரியில்லை, அவனும் பிராடு. இது எல்லாமே அமலாக்கத்துறை ரைடுன்னு சொல்லிவிட்டு யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சார். இப்போ ஐப்பெரியசாமி மேலே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மேலே வீட்டில் சர்ச்சைகள் பண்ணா, நீ என்ன எடுத்த, நீ என்ன பண்ண, பப்ளிக்ல நீ காட்டன் தானே, நீ அமலாக்கத்துறை நீ ஏன் வச்சிருக்க? மோடி பிராடு, அமித்ஷா பிராடு. இதுக்கு எதை சொல்றாரு? திராவிட தொலைச்ச வரட்டன் சார். அதாவது தலை குனிய விட மாட்டேன்னு சொல்லி நான் ஸ்டாலின் நல்லா கேட்டுக்க. எக்ஸாம்பிள், தமிழக தலை குனிய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல. நல்லா கேட்டுங்க. ஒரு மனிதன் ஒரு 25 வருஷம் பக்கத்தை ஒரு சாரையாப்பாட்டில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு புல் போதையில வாங்கின சாப்பிட முடியல, தலைஞ்சு குனிஞ்சு நிற்கிறான். அந்த நாய் போய் சாப்பிடுது. நீ உனக்கு என்ன அறிவு இருக்கா? நீங்க 24 மணி நேரம் மதுபான கடை திறந்து இருக்க சார். அந்த அம்மாயார் ஜெயலலிதா தான் சார் பண்ணுச்சு. எல்லாத்தையும் மதுபான கடையெல்லாம் பிரிட்ஜில் வச்சு நவீன தொழில்நுட்பத்தில் எல்லாம் பண்ணி இப்போ 35% பேர் மணி போய்க்கு அடைய சார். யாருக்கும் வேலை கொடுக்குறது இல்லை. ஒவ்வொரு மாடல் தொழிற்கூடங்கள்ல காமராஜருக்கு அப்புறம் வந்த வேணா திருட்டு பையன், ஐயோக்கிய பையன், முடிச்சு வைக்க பையன் சார். எவனையும் தொழிற்கூடங்களை ஆரம்பிக்காத சார். காமராஜ் ஒரே ஆள் தான். உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போனா இப்போ அக்டோபர் 2 காமராஜ் நினைவு சிவகாசியில் சிறப்பாக மீட்டிங் போட்டாங்க. காமராஜை பத்தி பேசணும்னா அதுக்கு டைமே கிடையாது. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்ராஸ்ல இன்டகிரேட்டட் ரிசர்ச் ஃபேக்டரி, ஆவடி டேங்க் ஃபேக்டரி, ஐசிஎஃப், இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தரமணியில் இந்துஸ்தான் டெலிபிரிண்டர், தோல் பதவி இருந்தது. அப்புறம் உங்களுக்கு கேட்டரிங் காலேஜ், இப்போ பிஹெச்எல், ஓர்டினன்ஸ் ஃபேக்டரி, துப்பாக்கி தொழிற்சாலை, அப்படி போனீங்கன்னா சிக்கரிஸ், அது உங்களுக்கு திருவாரூரை இதில் மண்ணை ரீசர்ச் பண்ணுறது, இப்படி பல்வேறு திட்டத்தை அறிவுபூர்வமாக கொண்டாந்து அவர் படிக்கவே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா நேரோட பக்கத்தில் நெருங்கிய நட்புனால தமிழகம் வளர்ச்சி அடையணும். இப்போ அதுக்கு தான் பொறியியல் கல்லூரி, இன்ஜினியரிங் காலேஜ், உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ், உங்களுக்கு கூட்டுறவுத்துறையில் பார்த்தீங்கன்னா நூற்பாலைகள், சிமெண்ட் ஆலைகள், இப்படி எல்லாமே கொண்டு வந்தது கருமை வீரர் காமராஜர் தான். நீ கொஞ்சம் குறைச்சிங்க கிடையாது, எல்லாத்தையும் எடுத்தோன்னே. புரியுதுங்களா? எவனுக்கும் தகுதி கிடையாது. திராவிடத்தை வளர்ப்பேன், திருட்டு பயிலுங்க. திராவிட அடித்து வரட்டும், இந்த நாட்டை விட இருக்குன்ட்டு எடப்பாடி ஒரு திருட்டு பையன். நீங்க எல்லாம் என்ன பண்ண சார்? தென் மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலைன்னு ஒன்று இருந்துச்சு சார். அதை நம்பி ஒரு 5000 பேர் வேலை பார்த்தாங்க. பல குறைகளை சொல்லி அப்போ என்னக்கா இது உங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பாண்டியன் ஒருத்தர் தான், அவன் இன்சார்ஜ். அதாவது ரியாக்டிவ் வருது, புகையினால ரியாக்டிவ் வருது, அதனால இந்த அலையை மூடிக்கிட்ட 12 பேரை சுட்டுதல் தான். இதே எடப்பாடி, உனக்கு அறிவு இருக்கா? சேலை தர்றேன், தங்கத்துக்கு தாலி தானே உங்க ஒப்போடு பிறந்த சொல்ற, உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அந்த அம்மா செத்தது யாரா கொண்டது? இந்த தகுதியே கிடையாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் சார், எம்ஜிஆர் கலைஞர் திருட்டு பையன் தான் சார் கட்சி 72 ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் ஆரம்பிச்சதும் இல்லாம அப்ப இந்திரா காந்தி 76ல அவர் தமிழனுக்கு தான் சொந்தம். ஈழ பிரச்சனை அடிச்சு கொண்டாங்க 2008ல. 1.25 லட்சம் பேரை கொண்டா. இந்த கலைஞர் சப்போர்ட்டா இருந்தான், இந்த கனிமொழி சப்போர்ட்டா இருந்துச்சு, எல்லாருமே சப்போர்ட்டா இருந்தாங்க. அதனால தமிழனை காக்கணும், தமிழ் தேசியம் வளர்க்கணும், உண்மையான தமிழ் வாழணும். அப்படின்னா இதுல சார் ஜாதி மதம் இல்லை சார். இஸ்லாமியா இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்டினா இருந்தாலும் பரவாயில்ல, புரியுங்களா, இந்துவா இருந்தாலும் பரவாயில்ல. இது நாம் தமிழர். அதனால எல்லாருக்கும் ஒருங்கிணைப்புக்கு ஒவ்வொரு ஊருக்கு கூப்பிடுறாங்க. தலைவரும் போய் எல்லாத்தையும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்களை குறையை கேட்கிறாரு, ஆதரவு தான் சொல்றாரு. இதுல என்ன ஒரு நமக்கு பெரிய தவறு நடக்குதுனாக்க, இப்போ இடையில நடிகர் ஒன்று வந்துட்டான். இந்த பக்கம் பார்த்தா தேர்தல் ஆணையம் பிராடு, அவன் காசு கொடுக்க தயாரா இருக்கான். காசு கொடுக்கணும், நீ பிடிக்கலாம்ல, நீ எதுக்கே தேர்தல் ஆணையம் வச்சிருக்க, எது ஸ்குவாட் வச்சிருக்கிற? இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். புரியுதுங்களா?
சார் நான் சொல்ற புரியுங்களா? அதனால வந்து உண்மையான ஆட்சி வரும்னா இந்த என்னுடைய மெசேஜை கேட்டு வீட்டுக்கு ஒரு வேலை தருவோம். எதுலையும் கான்ட்ராக்ட் கிடையாது. ஒரு எம்எல்ஏ இப்போ வந்து 1,50,000 ரூபாய் சார் பணம், அதுவே சீமானுக்கு 2 லட்சமா கூட கொடுப்பாரு. எந்த கான்ட்ராக்டுமே இனிமேல் யாருக்கும் தனிப்பட்ட ஆளு கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொழில் கூடங்களை கொண்டு வருவோம், படிச்சவனுக்கு வேலை தருவோம், மதுபான கடையை நாங்கள் மூடுவோம், கல்லு கடையை கண்டிப்பாக திறப்போம். அதிகார வரம்புல சம்பாரிச்சு எந்த மினிஸ்டராக இருந்தாலும் ஜட்டியை கழட்டி காசை பறித்து தமிழர்களோடு சேர்ப்போம். அது மாதிரி நிலைமை இல்லை சார். எல்லா நிலங்களும் போச்சு சார். மழை வந்து 100 கோடி டன் உடைச்சிட்டான் சார். மழையே காண சார். மழை ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அது மாதிரி உங்களுக்கு மணல் காண, மணல் எங்கே கொடுத்தாங்க தெரியாது. 1000 கோடிக்கு வித்துருக்காங்க. அதை யாரு? துரைமுருகன் திருட்டு பையன். இப்போ 2வது ரகுபதி கிட்ட கொடுத்துருக்காங்க கனிம வளத்தை. நல்லா கேட்டுங்க, இந்த ஆட்சி இருந்துச்சுன்னா நம்மளை வந்து ஜட்டியோட வரைக்கும் விடுவாங்க. சொந்த நேரத்தில் அதவே ஆகும். புரியுங்களா? மாற்று வழி சீமான் தான் வரணும். மக்கள் சிந்திக்கணும். எல்லாம் விவரம் பார்த்து ஓட்டு போடணும். இந்த மக்கள்லாம் வீட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறப்ப 1000 ரூபா கொடுத்து எல்லா விலையிலும் ஏறி போச்சு சார். உங்களுக்கு வந்து பெட்ரோல் விலை, டீசல் விலை, உங்களுக்கு கரண்ட் பில்லு, வருமான வரித்துறை, பதிவுத்துறை, எல்லா கல்வித்துறைக்கு கம்ப்ளீட்டாக பிரைவேட்டில் கொண்டு போயிட்டான். இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அரசுடைமை ஆக்குவோம். புரியுங்களா? அம்மி பொய்யாமொழி கூட 270 பள்ளிக்கூடத்தை மூடுவான்னு சொல்றாரு. மூட உனக்கு அதிகாரம் கிடையாது. அதனால இதோட செந்தமிழ் சீமான் தான் சார் வரணும். உண்மையை தான் மக்கள் புரியணும் சார். காசை வாங்கிக்கங்க, ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு போடுங்க. புரியுங்களா?